வணக்கம் அன்பு நண்பர்களே. லாஸ்ட் நைட் படக்குழுவினரோட தான் தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கும் அந்த படக்குழுவினர்கிட்ட நம்ம பேச இருக்கிறோம். படத்தோட இயக்குனர் சோனுவும் அவரோட குழுவினரும் இப்போ நம்மளோட இருக்காங்க. அவர்கிட்டே பேசலாம். சார், தொடர்ந்து முதல்ல உங்க ஹீரோயினை பத்தி ஒரு அறிமுகம் செஞ்சிருங்களேன். எப்படி கண்டுபிடிச்சிங்க உங்களை? ஓகே, அது ஒரு பெரிய டாஸ்க் தான். ஆக்சுவலி வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வேறு 2-3 பேரை நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அப்போது அவங்க எல்லாம் எக்ஸாம் காரணத்தினால அப்படி எல்லாம் போஸ்ட்மான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 ஹீரோயினி ஆக்சுவலி வந்து லீட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று சோனா, அதுக்கப்புறம் வந்து சானியா, அப்புறம் ஜானு, இப்படிங்க 3 கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. இன்னொரு பேர் இருக்குது ஆக்சுவலி, அது வந்து சஸ்பென்ஸ் கேரக்டர், அதுவும் ஒரு ஃபீமேல் கேரக்டர் தான், தில்லு அவங்க பேர். அவங்களால வர முடியல, இவங்களால ஆக்சுவலி வர முடியாத கொஞ்சம் சூழ்நிலையினால பார்த்தேன் உங்க போஸ்டர்ல. பேய் இவங்க தானா? இல்ல இவங்க இல்ல, அது ஒரு தில்லுங்கிற ஒரு கேரக்டர். அவங்க பேய் இல்லைன்னு சொல்லி உடனே பயங்கர பூரி பழச்சிட்டாங்க. ஐயோ, நானா பேய் ஆகுது. ஆக்சுவலி வந்து அந்த கேரக்டர் பக்கா ஸ்ட்ராங்கு. அந்த கதைக்கான மெயின் கருவே அந்த கேரக்டர் தான். அதே மாதிரி இவங்களும் பக்கா ஸ்ட்ராங் தான் ஆக்சுவலி வந்து எல்லா விதத்துலேயுமே. ஏன்னா பண்ணியே போய் சமாளிச்சாங்க ஒரு இடத்துல. சானியா, பேசுங்களேன். நீங்க இந்த படத்துல நடந்த சுவாரஸ்யமான சம்பவம், ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்ததுல ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம் எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னா அதை பத்தி சொல்லுங்க. അത് ഇതുപോലെ തന്നെ പന്നിയുടെ സീൻ തന്നെയാണ്. പന്നി സീൻ തന്നെയാണ് കുറച്ചുകൂടി. நீங்க மலையாளத்துல സംസാരിക്കുന്നത് கேரளா? கேரளா. ஓகே ஓகே. அப்ப அந்த பன்னி சீன்ல என்ன நடந்துச்சு? நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ராத்திரி 2 மணிக்கு നടந்துச்சாங்க പന്നി വന്നിട്ട്. ആ സമയം ഇപ്പൊ ഷൂട്ട് നടന്ന സമയത്ത് ക്യാമറമാനും അവരെല്ലാം അകത്താണ്. പക്ഷെ ഞങ്ങള് ഷൂട്ടിലില്ലാത്തവരൊക്കെ പുറത്തേക്കും. അപ്പം പന്നിയുടെ സ്മെല്ല് വരുമ്പോൾ ഞങ്ങൾക്ക് ടെൻഷനും പേടിയും കാര്യങ്ങളാണ്. പന്നി അവിടെ നിന്ന് വരും ഇവിടെ നിന്ന് വരും. കുറെ നേരമൊക്കെ മിണ്ടാണ്ട് ഇങ്ങനെ നിൽക്കും പന്നിനെ പേടിച്ചിട്ട്. അപ്പൊ പന്നി എതിലെ വരും നോക്കിയിട്ട് പേടിച്ചിട്ടാണ് ഞങ്ങൾ എല്ലാരും ഷൂട്ട് അന്നത്തെ ദിവസം ഷൂട്ട് എടുത്തത്. അത് ഭയങ്കര ഒരു ഇതായിരുന്നു. படபடப்பா இருந்துச்சா? டென்ஷன். பேய் படம் எடுத்திருக்கீங்க பாருங்க, பாக்குற ஆடியன்ஸுக்கு பதட்டம் இருந்துச்சா இல்லையோ? பேய் படம் ஷூட் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு படபடப்பா இருந்திருக்கு. ஆக்சுவலி ஷூட் எடுக்கும் போதும் கொஞ்ச நேரம் ஷூட் எடுத்துட்டு இருப்போம். இந்த பொண்ணுங்கெல்லாம் அங்கே சைட் போய் இருப்பாங்க. திடீர்னு பயந்து கேமராவோட எடுத்து ஓடி வந்துடும். எதுக்கு ஓடி வராங்கலாம் தெரியாது. இல்லை சும்மா வருதுன்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு ஆக்சுவலி பண்ணி தான் ரீசன்ங்கிறது அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு. இல்லை, ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கிறது வேற ஒரு பேய் பட ஷூட்டு, நீங்க பண்ணிதாங்கிறது ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருச்சா அல்லது என்ன நடக்குதுன்னே தெரியல? ராத்திரி மிட் நைட்டுங்கிறீங்க, 2 மணிங்கிறீங்க, ஒரு மாதிரி பதட்டமும் பரபரப்புமா இருந்துச்சா அந்த டைம்? ഉണ്ടായിരുന്നു. ആദ്യം അറിയത്തില്ലായിരുന്നു. പിന്നെ ആരോ പറഞ്ഞു ഇവിടെ പന്നി ഉണ്ട്. അങ്ങനെ പിന്നെ സ്മെല്ലൊക്കെ இல்ல ஆதியம் கோஸ்ட்னு தான் எல்லாரும் நினைச்சோம். தெரியுமா உங்களுக்கு கரெக்ட்டா? இல்ல ஆக்சுவலி அது கோஸ்ட்னு தான் எல்லாருமே பார்த்தோம். நினைச்சது எல்லாருமே கோஸ்ட்னு தான். ஏன்னா செருப்பு சவுண்ட் எல்லாம் கேட்கும். ஏன்னா நைட் வந்து அந்த வராண்டா நடக்கும்போது பயங்கர சவுண்டு. எல்லாருமே ஒரு செகண்ட் ஸ்ட்ரக் ஆகும். ஸ்ட்ரக் ஆயிட்டு இல்லை ஸ்டெருப்பு இல்லைடா, இது ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, சரி ஓகே பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் எல்லாம் துணிஞ்சுதான் இறங்கிட்டோம், பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம், சரி இந்த படத்துக்காக பேய் அடிச்சு தான் சாகலாம், பேய் அடிச்சு செத்துக்கலாம் அப்படின்னு இறங்கி. இல்ல சோனு, ஒரு டீ அடிச்சு தொடங்கின கதையில பேய் அடிச்சு சாகணுமாங்கிற மாதிரி ஆயிடுச்சுல்ல. சரி, மிக முக்கியமா சானியாவை எப்படி கண்டுபிடிச்சிங்க? அந்த சானியா கண்டுபிடிச்சது வந்து ஆக்சுவலி வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம மூவி பேனர் இதில் குரூப் இருக்குது. அப்போ அந்த குரூப் வழியாட்டு ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணாங்க. அப்போ இவங்க ரெஃபரன்ஸ் அவங்க அப்பா கால் பண்ணி பேசினேன். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கும். ஏன்னா மலையாளத்தில் மட்டும்தான் அவங்க ஃப்ரேமாக இருக்கிறாங்க, தமிழ்லேயும் ஆசைப்படுறோம் ஃப்ரேம் ஆக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம். அவங்க வந்து நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. கொண்டாட மாட்டாங்க. அதனால தான் சரி ஓகே, கேரளாலேருந்து ஒரு ப்ராப்பர் ஆர்டிஸ்ட் நமக்கு தேவை இருக்குது, அதனால ஒரு ஆர்டிஸ்டாയിട്ട് நம்ம எடுத்தோம். பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களோட கேரக்டர் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. உங்க டீம் அப்படியே ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்களேன், யார் யார் என்னென்ன ரோல் பண்ணிருக்காங்க? இவர் ஆக்சுவலி வந்து அர்ஜுன் ஓகே, என்னோட ரொம்ப க்ளோஸ். ஆக்சுவலி வந்து ஒரு 10 படமாவது ஆக்சுவலி பண்ணியிருக்கோம். ஏன்னா அவ்வளோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நாங்கள் வேற இதில் பண்ணியிருக்கிறோம். அப்படி ரொம்ப கனெக்டான ஒரு பர்சன். அதே மாதிரி இந்த கேரக்டருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பர்சன். சொல்ல ஒரு டைரக்டர் முன்னாடி கை கட்டியிருக்காருன்னு நினைக்காதீங்க, அவர் கையில கட்டு போட்டுக்கிறதுனால தாங்கி வச்சிருக்காரு. அதுக்காண்டி ரொம்ப புகழ்றீங்க அவரை. இல்லை அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி வந்து இல்லை, நிஜமாவே அவன் நல்ல ஒர்க் பண்ணியிருக்கான். அவனோட பெஸ்ட் அதில் கொடுத்துருக்குறான். அதே மாதிரி தண்ணி கேன்ல இருந்து எல்லாமே தூக்கி இருக்கான். ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி வேலை பார்த்தாங்க. அதே மாதிரி அவர் கையை பார்த்தாலே தெரியுது, நீங்க படக்குழுல ரொம்ப படுத்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரு ரெட் கார்டு போடணும். ரைட்டு.
நம்ம படம் நம்ம நம்ம படம் நினைச்சுதான் நம்ம பண்ணோம். ஓகே 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 டெடிகேட்டடா அதுல ஒர்க் பண்றது. ஓகே ஓகே நம்ம இது பண்ணும்போது அப்படிதான் பண்ணோம். ஓகே ஓகே சாரை பத்தி சொல்லி. இவர் ஆலினால் ஆக்சுவலி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். இவங்க ஒரு போஸ் அவங்க மூலமாக தான் இவங்க எனக்கு கான்டாக்ட் ஆனாங்க. போஸ் மூலமா கான்டாக்ட் ஆயிருந்தாலும் உங்க படக்குழுல பாஸ் ஆயிட்டாரு. ஆக்சுவலி வந்து அவரும் அந்த படத்தில் ஒரு இது பண்ணியிருக்காங்க. போஸுங்கிறவர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இந்த படத்துக்கு நல்ல சப்போர்ட். ஆமாம், ஒரு சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய விஷயத்தில் சப்போர்ட் பண்ணாங்க. நான் எந்த இடத்துலலாம் விழுந்தேனோ அந்த இடத்துலலாம் எழுப்பி விட்டாங்க. அது ஒரு அவரை பற்றி எனக்கு பேசுகிறதுனா ரொம்ப பேசலாம். அந்த அந்த ஒரு மனுஷன் இல்லைன்னா இந்த படம் இல்லை. அது அவ்வளோதான், நான் ஓப்பனாக சொல்ல போனால். அவர் மூலமாக கிடைச்ச எல்லாருமே வந்து எனக்கு பெஸ்ட்டாக தான் அமைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய விஷயத்தில் இந்த அண்ணனும் எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட இந்த நாள் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்படி ஒரு கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா எங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கோங்களால வந்து பிக்கப் பண்ணாங்க. அது கூட அவங்க ஒரு நிமிஷம் கூட தம்பிங்கிற ஒரு பாசம் அது எல்லாத்துக்கும் இருக்குது. இவ்வளவு நல்ல மனிதர் எப்படி படத்துல வில்லன் ஆக்குனீங்க? அவரே என்னை பத்தி நிறைய சொல்லுவாரு, அவர்கிட்டயே கேளுங்க. வாய்ப்பு எப்படி வந்துச்சு சார்? வில்லனா நடிக்கணும், இதான் ஃபர்ஸ்ட் படம் சாருக்கு இல்ல? ஆமா, இதான் மூவில இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே. முதல் படத்திலேயே வில்லன் கேரக்டர் அப்படிங்கிற இது ஒரு வலுவான கேரக்டர் தானே வில்லன் கேரக்டர்ங்கிறது. ஃபர்ஸ்ட் இதுலயே வில்லன் கேரக்டர் முதல் முறையா ஸ்கிரீன்ல நடிக்கிறது, கேமராவை பார்த்தோன்னா அந்த தருணம் எப்படி இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க சார். வந்து சினிமாங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புதுசாக தான் இருக்கு. ஆனால் மூவியில் பார்க்குறப்போ நம்ம நினைப்போம் அது வந்து அவங்க சிம்மில் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக என்ன தூங்க விடுவேன். நான் வாழ்க்கையில் அப்படி தூங்காமல் இருந்தது கிடையாது. இன்னைக்கு காலையில் போகிறோம்னா நாளைக்கு காலை வரைக்கும் தூங்காமல் இருக்கேன். ஓகே ஓகே. உட்காந்து நைட்டு தான் ஷூட் எடுத்தேன். சிம்பிளா சொல்லிட்டாரு, அதான் தொலைந்த இரவு லாஸ்ட் நைட்டு. ஆமாம், அப்புறம் நாங்கள் அந்த நம்ம இன்னொரு ஷூட் வந்து காலேஜ் நம்ம ஸ்கின்டு காலேஜ் சொல்லுவாங்க, சரி, ஃபங்க்ஷனோட எடுத்திருந்தோம். அந்த வெஹிக்கிள் மூவ் பண்ணுறது, அந்த ஹீரோனை கடத்திட்டு போகிறதுக்கு அதை மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. சிங்கிள் ஷாட்டில் எடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஆக்சிடென்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அங்கே நின்று ஆட்கள் நேச்சுராகவே ஆட்களை விரட்டி விட்டு அப்படி தான் வெளியே வந்து ஃபைனல் முடிச்சோம். நாங்கள் அதில் ரொம்ப ரிஸ்காக நிறைய நாட்கள் தூங்காமலாம் இதுக்காக ரொம்ப ரிஸ்கி. டைரக்டர் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்தாரு சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல, யூனிட்ல? எல்லாருமே ரொம்ப க்ளோஸ். என்னன்னா சொல்றதுக்கு இல்லை, ஜாலியா எல்லாருமே, யாரும் எந்த கோவம் எதுவும் இல்லை, எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. ஓகே. சானியா சொல்லுங்க, இது எப்படி இருப்பாரு டைரக்டர்? உங்க டைரக்டர் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு, யூனிட்ல எப்படி வேலை வாங்குவாரு? അവ എല്ലാരെയും ഒരേപോലെ തന്നെ ഇന്ന ആൾക്ക് അത് ഇന്ന ആൾക്ക് ഇത് അങ്ങനെയൊന്നും ഇല്ല. എല്ലാരെയും ഒരേപോലെ തന്നെ ഷൂട്ടിന്റെ സമയത്താണെങ്കിലും ഒരേ രീതിയിൽ എല്ലാരെയും കാണും. ஓ ஓ. நீங்க சொல்லுங்க ப்ரோ, படத்தோட ஒன்லைன் ஸ்டோரிலாம் சொன்னார், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு பேய் படம், ஆடியன்ஸோட எந்த அளவுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகும்னு பாக்குறீங்க? ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும். இந்த 8 கேரக்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். அதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஏதாவது ஒரு கேரக்டராவது அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒருத்தன் இருப்பான். அது மூலயமா கனெக்ட் ஆகும். ஆமாம், கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். இப்போ எனக்கு வந்து ஒரு ஜாலி கேரக்டர் கொடுத்துருக்காரு, என்ன மாதிரி ஒரு கோளாரோ இல்லை என்ன மாதிரி ஒரு நல்ல பையனோ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் யாராவது இருப்பாங்க. அந்த மாதிரி இவளோட கேரக்டராக இருக்கட்டும், இவரோட கேரக்டராகவும் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி ஃபுல் கனெக்டிவிட்டியாக தான் இருக்கும். ஸோ பார்க்கும்போது போரும் அடிக்காது. ஷூட்டிங் எத்தனை நாள் போச்சு ப்ரோ? ஷூட்டிங் வந்து 40 days ஃபுல்லாக போச்சு. பண்ணீங்க எந்தெந்த ஏரியாக்கள் வரும் படத்தில் நாங்கள் வெண்திரையில் காண்பது? ஆக்சுவலி கன்னியாகுமரியை சுற்றி எடுத்திருக்கோம். கன்னியாகுமரியை ரசிக்கணும்னா இந்த படத்துக்கு போகலாம். கன்னியாகுமரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஏன்னா நம்ம ஊர்லேயே ஸ்பெஷல் இருக்கும்போது இன்னொரு ஊரை தேடி நம்ம இதுக்கு போகணும். அந்த ஒரு இதுதான். கன்னியாகுமரியில் ஒரு பாயிண்ட் ஆஃப் எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா அவங்க பார்க்காத இடமும் இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்களேன், படத்தில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணி சொன்னாங்க, அது மாதிரி வேற என்ன நீங்கள் பார்த்தீங்க? அதெல்லாம் பண்ணி நடந்தது ஒரு சம்பவம், நீங்கள் அதை சீனாகவே ஆக்கிட்டீங்க இன்டர்வியூவில். அது சீனில் கிடையாது. எங்களுக்கு சுவாரஸ்யமான சம்பவம்னா, அவர் ஒரு ராத்திரி தூங்காமல் இருந்தார். நாங்கள் ஷூட்டிங் நடந்த ஒரு ராத்திரியுமே தூங்கவே இல்லை. மொத்த டோட்டல் ஷூட்லேயே தூங்கியிருக்க மாட்டோம். ஷூட்டு காலையில் ஆரம்பிக்குதுன்னா 12 மணிக்கு முடியும். அடுத்து ஒரு 3 மணி நேரம் தூங்குவோம். திரும்பி வந்துடுவார், எந்திரி எல்லாம் எந்திரிக்க அவங்க கிளம்பலாம், ஷூட்டுக்கு டைம் ஆச்சு, அந்த மாதிரி கிளம்பிடும். அந்த மாதிரி தான் எல்லாருமே அவங்களோட டே நைட் ஷூட் இருந்துச்சு. அப்போ மேக்ஸிமம் டே நைட் ஷூட் தான் போச்சு ஃபுல்லாக. அப்புறம் இந்த நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரி வரையும் ஓடி இருப்போம். அவ்வளோ ஓடி இருக்கும் அந்த படத்தில். ஒரு ஷாட்ல வந்துட்டு ட்ரோன் ஷாட், எல்லாரும் படம் ஓடணும்னு நினைப்பாங்க. நீங்க படமும் ஓடணும்னு நினைச்சிருக்கீங்க, படத்துல ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நாங்க எல்லாருமே 8 கேரக்டர் 8 பேரும் ஓடிக்கிட்டே தான் இருப்போம். ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்தோம். ஆளுக்கு ஒரு டிசைன் ஓடினீங்கன்னா கேமராமேன் பாவம். அதுவும் தான் 3வது மாடியில இருந்து ஓடி வரணும் கீழே ட்ரோன் ஷாட். அது எப்படி ஒரு 10 ஷாட் போயிருக்கும்.
3வது மாடிலேருந்து ஓடி வந்து கீழே ஒரு 1 கிலோமீட்டர் ஓடணும். அதில் ட்ரோன் நிறைய அடி வாங்கிச்சு. இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். வேற இன்ட்ரெஸ்டிங்கான அது ஆக்சுவலி என்னன்னா எஸ்பிபி ஷாட்டுங்கிறது அது வந்து லியோ படத்தில் மட்டும்தான் அந்த ஷாட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கழுகு ஆக்சுவலி அந்த ஃப்ளை ஆகி வரும் தெரியுமா, அந்த ஷாட் வந்து நம்ம ஒரு இந்த மூவியில் ட்ரை ஆகிருக்குது. என்னன்னா அதில் வந்து ட்ரோன் வந்து அடிக்கடி கிராஷ் ஆகும்போது நாங்கள் பாதி கீழே வர போயிட்டு தான் நாங்கள் யோசிப்போம், ட்ரோலை காணலையே மேலே பின்னாடி தண்டா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஆனால் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் போய் பார்த்தா மேலே கீழே இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை ரெடி பண்ணி எடுத்து திருப்பி முதர்ந்தே டேக்கு வரும். அப்போ எல்லாரும் அதை ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த ஷாட் எடுக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட அது மட்டுமே ஒரு 4 மணிக்கூர் அந்த ஷாட்டு எனக்கு அது ரியாலிட்டியாக வேணுங்கிறதுக்காக ரொம்ப போட்டு எல்லாரையும் போட்டு கஷ்டப்படுத்தினேன். அதனால் எல்லாரும் ஆனால் வந்து யாருமே சகஜமாட்டு ஓகே இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லை. ஓகே எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லைடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஹீரோனிஸ் வந்து ஹீரோனிஸாக மட்டும் இல்லை, ஆக்சுவலி வந்து என்னென்னா எல்லா ஹெல்பிங் மைண்டோடு இருந்தாங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஹீரோனி அவங்க தனி கெத்தில் இருப்பாங்க, அந்த கெத்தெல்லாம் இங்கே இல்லை. ஓகே தண்ணி கேன் எடுத்துகிட்டு வரணுமா எடுத்துகிட்டு வருவாங்க, கேமராவோட எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணுமா எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த ஒரு ஃப்ரெண்ட் ஹீரோயினே தண்ணி கேன் எடுத்துருக்கீங்கன்னா எங்கள் அண்ணன் அர்ஜுன் தாஸ் எவ்வளோ வேலை வாங்கினீங்கன்னா அவர் கையில் கட்டேன்னு போன கலந்தாம இருக்கு. அதில் ஆக்சுவலி வந்து இல்லை அவர் வந்து நிறைய அடி வாங்கினாரு இந்த படத்தில், ரியாலாவும் வாங்கினாரு. ஏன்னா ஒரு சார் சொல்லுவா இப்போ வந்து நம்ம ரிஹர்சல் கூட நம்ம லைவா அப்படியே ஆக்ட் பண்ண சொல்லுவா. ஓகே அதுதான் அதுக்காக நம்ம இப்போ எல்லாருமே பெர்ஃபெக்ட்டா வரதுக்கு பண்ணணும். அதுதான் அவர் என்ன சொன்னதோ அதை நம்ம பண்ணி செய்யணும். ஓகே பார்க்காம இருந்தா இதுல நடிச்ச எல்லாருக்குமே அவங்க உடம்புல ஒரு தழும்பு இருக்கும். இந்த படத்துல அதை பார்த்தா தோணும், ஓ இந்த படத்துக்கு போய் தான் ஆச்சு. எல்லாரும் உடம்புலயும் இருக்கும் வீரத்தன்மையே வச்சுக்கலாம். அப்படி நடிக்க கூட்டு போறேன்னு சொல்லி ஜல்லிக்கட்டு ரேஸ்ல இறக்கிருக்காருன்னு நினைக்கிறேன் உங்களை எல்லாம். சார் வில்லன் சார் பேசவே மாட்டீங்க, கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு சொன்னீங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் முறையா ஒரு படத்துல நடிச்சிருக்கீங்க ஒரு நட்புக்காக அப்படின்னு சொன்னார். நீங்க அவருக்கு மேல நிறைய அன்பு வச்சிருந்தீங்க. அவருக்கு ஒரு அண்ணனாக இருந்த போஸ் உங்களை மூலமா அறிமுகமாயிருக்கீங்க. அதன் மூலமா உங்களுக்கு ஒரு சினிமா தொடர்பு. இந்த நட்பை பத்தி முதல்ல சொல்லுங்க. நட்பை பற்றி சொல்லணும்னா எனக்கு போசனை வந்து ஒரு 4 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்போ அண்ணனை வந்து எதுனாலும் நம்ம இல்லைன்னு சொல்கிறதில்ல, நமக்கு எதாவது ஹெல்ப்னாலும் அவங்க பண்ணுவாங்க. அப்போ ஷோனு அதுக்கு முன்னாடி அண்ணன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ சொல்லியிருந்தாங்க என்கிட்ட இப்படி ஒரு மூவி எடுக்கிறேன், அப்போ அதில் ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து பண்ணலாமான்ட்டு. சரி ஓகே பண்ணலாமான்ட்டு. அப்போது கொஞ்சம் கேப்பை விட்டு ஒரு 2 months இருக்கும். அதுக்கப்புறமா வந்து சொன்னால் அப்படி மூவி போயிட்டுருக்குன்னா நான் கால் பண்ணுறேன், நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்ட்டு. இப்போ சடனாக ஒரு நாள் திடீர்னு வந்துட்டு வாங்க மூவி ஷூட்டிங் எடுக்கிறாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் இன்னொருத்தர் நிற்கிறாரு. நான் நினச்சேன் நம்ம தான் ஹைட்டாக இருப்போம். போய் பார்த்தா இன்னொருத்தர் நம்மளோட ஹைட்டாக இருக்க கேரக்டர் வச்சிருக்காங்க. ஆமாம் அங்கே ஏற்கனவே அவர் இன்னும் 2-3 மூவியில் நடிச்சுட்டு இருந்தார். அப்போ பார்த்து அவர் கூட தான் ஃப்ரெண்டா நானும் ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு அன்னைக்குலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் எடுத்தது நம்ம அந்த கிரவுண்டுக்குள்ள தான் அங்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணி அங்கேருந்து இப்படியே வெளியே வந்தோம். சரி அதோட ரிஸ்க் முடிஞ்சிருக்கும்னு நினைச்சா அடுத்த ஷூட்லையும் தூங்க விடாம வச்சு அதான் நம்ம ஹீரோ வந்து கடைசியில் வந்து ஒரே இதில் ஷார்ட்ல தூக்கி போட்டப்போ ஃபைட் சீன் சொன்னா அப்ப நான் நிறைய இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அவரு ஒரு அவ்வளவு பெரிய உடம்பு ஒரு அடியில அடிச்சு ஒரு பாத்தீங்கன்னா தெரியும் சிம்பிளா அப்படியே தூக்கி வீசுவாங்க. சரி டம்மி பண்ணி நீங்க ஹீரோ இருக்கீங்க ப்ரோ. அதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கு ப்ரோ, அதுல ஃபுல்லா இருக்கிறாரு. ஏன்னா அது வந்து ஒரு த்ரூ அவுட் ஷாட். அவ்வளவு பெரிய எம்ஜிஆரே 3 அடி வாங்கிட்டு தான் திருப்பி அடிப்பாரு. அது மாதிரி நான் இது வரைக்கும் தம் அடிக்கிற பழக்கம் கிடையாது. இதுல வந்து நீ சுருட்டு அடிக்க வச்சிருப்பாங்க. சரி அது எக்ஸ்பீரியன்ஸ். படத்துல சுருட்டு அடிக்க வச்சிருக்காரு, உங்களை சுருட்டி அடிச்சிருக்காரு. ஆமா சுருட்டு அடிக்க வச்சிட்டாங்க. தம் அடிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இந்த சீனுக்காக அதை எடுத்துருக்கேன். நீங்க சொல்லுங்களேன், ஹீரோயினா நீங்க இந்த படத்துக்கு தமிழ் சினிமாவுக்கு இதான் முதல் படமா? உங்களுக்கு முன்னாடி தமிழ்ல பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன், ஆனா அது ரிலீஸ் ஆக கொஞ்சம் டைம். ஓகே இது செகண்ட் படம். ஆனா முதல்ல வர போகுது, இது பிப்ரவரியில வருதுன்னாங்க. தேர்ட் வரணும், இப்ப ஷூட் நடந்துட்டிருக்கு. ஓகே உங்க லட்சியம் சொல்லுங்களேன். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு ரவுண்ட் வரணும் அப்படின்னு என்ன வகையான லட்சியங்கள்லாம் இருக்கு? തമിഴ് എനിക്ക് അഭിനയിക്കാൻ ഒത്തിരി ഇഷ്ടമാണ്. അപ്പൊ ഫസ്റ്റ് അഭിനയിച്ചപ്പോൾ ഞാൻ വിചാരിച്ചു എനിക്ക് തമിഴ് ടഫാണ്, മലയാളം മാത്രമേ പറ്റുള്ളൂ. പിന്നെ എല്ലാരും പറഞ്ഞ് എനിക്ക് പറ്റും,
സപ്പോർട്ട് ഉള്ളത് കൊണ്ട് ഫാമിലി സപ്പോർട്ട് ഉള്ളതുകൊണ്ട് ചെയ്യും. പിന്നെ തമിഴ് ചെയ്ത് വന്നപ്പോൾ എനിക്ക് കുറച്ചും കൂടി ഇഷ്ടമായി. അതുകൊണ്ട് തമിഴിൽ ഇനി കുറെ ഓഫറുകൾ വിളിക്കുന്നുണ്ട് എന്നെ. അപ്പൊ അതുകൊണ്ട് ഞാനിപ്പോ ഓരോന്നും ചെയ്തു. 40 நாள் ஷூட்டிங் போச்சுன்னு சொன்னார் உங்க டைரக்டர். நடிக்கிறதுக்கு பல விஷயம் கத்து கொடுத்துரு. நீ எங்க தமிழ் மொழியை கத்து கொடுக்கல உங்களுக்கு டைரக்டர். അതൊക്കെ ഓക്കെ. അത്രയും ഷൂട്ടിൽ ഒരു ഡ്രസ്സ് തന്നെ എന്നെ കൊണ്ട് 7 ദിവസം ഇടിപ്പിച്ച്. ഒരു ഡ്രസ്സ് കഴുകി 7 ദിവസം ഇടിപ്പിച്ച്. അതാണ് സോനു. അത് മറക്കാൻ പറ്റാത്ത ഒരു സീന്. சரி சரி சரி. அப்ப சீக்கிரமே படம் வெள்ளித்திரையில வர இருக்கு. ஒட்டுமொத்த யூனிட்டும் நல்ல கலகலப்பா பேசுறீங்க. படத்துல எங்களுக்கு ஆக்ஷன் அந்த த்ரில்லர் சப்ஜெக்டோட காமெடியும் இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? காமெடியாவும் போகுமா படம்? கண்டிப்பா இருக்கும். கவுண்டர்ஸ் இருக்கும், காமெடி இருக்கும். சில பேரை வச்செல்லாம் செஞ்சிருக்கோம். நான் தான் செஞ்சிருப்பேன் படத்துல பாருங்க. சரி ஓகே. டீமுக்கு ரொம்ப நன்றி. நாங்க வெள்ளித்திரையில பாக்குறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கோம். நன்றி, வணக்கம்.